அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டு இருப்பதாக. ஆமென். இந்த நாளில் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஆதாமிற்கே தண்டனை. சரி, இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது நம் தேவன் ஆதாமை சிருஷ்டித்து ஏரின் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வரும்போது குறிப்பிட்ட ஒரு பழத்தை மட்டும்தான் சொன்னார். இதை புசிக்க வேண்டாம், இதை புசிக்கும் நாளிலே நீ சாவாய் என்று. இதை சொல்லும் பொழுதும் ஏவாள் அவருடைய விழா எலும்புக்கு உள்ளாக தான் இருந்தாள், ஆதாமுடைய விழா எலும்புக்குள்ளாக. பின்பு அவனை ஒரு ஆழ்ந்த நித்திரையை கொடுத்து அந்த விழா எலும்பை எடுத்து கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆதாம் தான் அவளுக்கு மனிஷி என்று பெயரிடுகிறான். ஆனால் ஆதாமுக்கு ஒரு மனுஷன் என்ற பெயரை இட்டது தேவன். ஆனால் ஏவாளுக்கு எந்த பெயரையும் இடாமல் அவனை கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்பாக நிறுத்தினார். ஆதாம் தான் அவளுக்கு மனிஷி என்று பெயரிட்டான். இப்போ இந்த பழத்தை அவள் புசித்தாள். ஏவாள் புசித்து ஈவனுக்கும் கொடுத்தாள், ஈவனும் புசித்தான். புசித்த பின்பு பார்த்தீங்கன்னா விழுந்தார்கள். தேவ வார்த்தைக்கு விரோதமாக நடந்ததுனால இந்த உலக பாவத்தில் விழுந்துட்டாங்க. இங்கே விழுந்ததுனால உலகத்துக்குள்ள மாமிஷமான காரியத்தில் விழுந்ததுனால அவர்கள் இருவரும் உலகத்துக்குடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளும் வேளையில் அங்கும் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அங்க என்ன தேடுறார் பார்த்தீங்கன்னா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் அங்க ஏவாளை கொண்டு வரவே இல்லை? நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்குன்னு கேட்கல. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பின்பு அவர்களுடைய காரியத்திற்காக ஒவ்வொருவருக்காகவும் ஆதாம் இடத்துல கேட்கும்போது, தேவரீர் நீங்க எனக்கு ஒரு ஸ்திரீயை கொடுத்தீங்க, அவ கொடுத்தா பழத்தை, அதனால நான் புசிச்சேன். அப்பொழுதும் தேவனாய கர்த்தர் ஸ்ரீ, ஆதாம் மனுஷி என்று தானே பேர் வைத்தான். அப்ப எப்படி ஸ்ரீ ஆனாள்? ஸ்ரீ அங்கு நம் தேவனாய கர்த்தர் ஸ்ரீயின் இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு. நீ வேதனையோடு தான் பிள்ளை பெறுவாய் என்று சர்பத்திற்கும் கொடுத்தார். ஆனால் கடைசியில் இங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு சொல்றார், நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அப்போ ஏவாள் அப்போ தண்டனை ஆதாமுக்கு மட்டுமா? அப்ப ஏவாளை குறித்து ஒன்றுமே இல்லையே. அவளுக்கு கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட், நீ வேதனையோடு தான் பிள்ளை பெறுவாள். நீ அதற்கு மேலாக நீ உன் புருஷனை பற்றி இருக்கும், உன் ஆசையெல்லாம் உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி என்று நம்ம சிந்திக்கிறது, புருஷன் பொண்டாட்டியும் சிந்திக்கிறது இது உலகத்தில். ஆனால் தேவனுக்குள்ளாக ஒரே ஆதாம் மட்டும்தான்
நம்மளுடைய காரியத்திலும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் எப்படி பார்ப்பார் என்றால் ஆதாமாகத்தான் பார்ப்பார். இங்கே நம்ம பிரித்து பார்க்கும்போது ஏன் ஆதாமுக்கு மட்டும் தண்டனை அப்படின்னு உலகப்பூர்வமாக நம்ம சிந்திச்சோம்னா இல்லை, தேவனுக்கு ஆதாம் என்றும் ஏவாள் என்றும் பிரிவு அல்ல, ஒரே ஆதாம். இந்த ஒரே ஆதாம் தான் யாருக்குள்ள சார்ந்திருந்தான்னா அந்த கிறிஸ்துக்குள்ள தான் சார்ந்திருந்தான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் விழுந்த காரியத்தின்படி தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்து மீண்டுமாக இந்த ஏவாள் எப்படி ஆதாமுக்கு உள்ளாக விழா எலும்பாக உள்ளே போனாலோ அதே போல இந்த ஆதாமும் யாருக்குள்ளனா கிறிஸ்துக்குள்ளாக. சரி, இந்த காரியத்தை குறித்து நாளை நம் பரிசுத்த ஆவியானவருக்கு சித்தமானால் நாளை தினத்தை ஒரு வெளிப்படுத்தும்படியாக ஆவியானவரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த காரியத்தின்படி இந்த நாளிலும் சத்தியத்தை வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.